Selected point number 1154. जो देखे जो सुने वो कहे मेरा बाप आ गया, சண்முக होए जीव मोही जबही. அப்படின்னா யாரு பார்த்தாலும் சரி யாரு கேட்டாலும் சரி அவங்க என்ன சொல்லணும்னா என்னோட அப்பா வந்துட்டாங்க. பிறகு இதில் எப்படின்னா எப்போ நம்ம அப்பாவோட நேர்முகத்தில் வரோமோ அப்போது ஃபஸ்ட் டைம் என்ன ஆகுதுன்னா நம்மளோட பாவ செயல்கள் என்ன இருக்குதோ அதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். जब प्रतिष्ठा होगी ना 18 में प्रतिष्ठा हो जाएगी ना बाप की, उसका नाम ही 18 है. அவங்க சொல்றாங்க 18ல அப்பாவோட பிரத்யட்சத்தை ஆயிடும் இல்லையா. பாபா சொல்றாங்க அதோட பேரா இருக்குது அட்டரஹ. कितना रहे? எத்தனை பேர் இருப்பாங்க? 18. அட்டரஹ. 8 रहेंगे. 8 பேர் இருப்பாங்க. बाकी सब मर जाएंगे क्या? மற்றபடி எல்லாருமே இறந்து போயிடுவாங்களா என்ன? अनिश्चय बुद्धि. हाँ, अनिश्चय बुद्धि की मौत मर जाएंगे. அனிஷ்ட புத்தி என்ன இருக்குதோ அந்த ஒரு மரணம் ஏற்படும். तो 18 के बाद बाप को इधर उधर सर्विस करने की जरूरत रहेगी. அந்த பாய் கேக்குறாங்க 18க்கு பிறகு இங்க அங்க சர்வீஸ் செய்யற அவசியம் இருக்குமா? करने जरूरत रहेगी इधर उधर. अच्छा जरूरत रहेगी क्या? वाह भाई. பாபா சொல்றாங்க அச்சா அற்புதமா இருக்குதே. ये कहो बाचा चलाने की जरूरत रहेगी या नहीं रहेगी? இந்த விஷயத்த சொல்லுங்க, பேச்ச யூஸ் பண்ற அவசியம் இருக்குமா இல்லையா? नहीं रहेगी. யாரும் சொல்றாங்க இல்லன்னு. அப்போ பாபா சொல்றாங்க ஆமா. वाइब्रेशन से ही सारा कार्य होगा. வைப்ரேஷன்ஸ் மூலமாவே எல்லா வேலை நடக்கும். दृष्टि मात्र से ही सारा कार्य होगा. திருஷ்டி மூலமாவே எல்லா வேலை நடக்கும். जो देखे जो सुने, யாரு பார்த்தாலும் சரி யாரு கேட்டாலும் சரி कैसे देखे? எப்படி பாக்குறது? इन आँखों से जो देखे. இந்த கண்களால யார் பார்த்தாலும் சரி 2-4 साल देखे ये 1-2 सेकंड देखे. 2 இல்ல 4 வருஷங்கள் பாக்குற விஷயமா இல்லனா 1 செகண்ட் 2 செகண்ட் பாக்குற விஷயமா? 1-2 सेकंड भी देखे. 1 செகண்ட் 2 செகண்ட் பார்த்தாலும் उसके मुंह से निकले अब मेरा असली बाप आ गया. அவங்களோட வாயால இந்த விஷயம் வரணும், என்ன இப்போ என்னோட உண்மையான அப்பா வந்துட்டாங்க. जो इन कानों से सुने, யார் இந்த காதால கேட்டாலும் ये कहा जो इन कानों से सुने. என்ன சொல்லிருக்காங்கன்னா யார் இந்த காதால கேட்பாங்களோ 2 शब्द सुने या सन 76 से लेकर के अब तक की जो आला चल रही है. பாபா சொல்றாங்க 2 வார்த்தைகளை கேட்டாலும் இந்த விஷயத்த சொல்லிருக்காங்களா இல்லன்னா 76ல இருந்து கூட என்ன பேச்சு போயிட்டே இருக்குதோ அதான். सन 47 से लेकर के ब्रह्मा की वाणी 1969-18 जनवरी तक चली और सारी आला सुने. இல்லனா பிரம்மா பாபா மூலமா 1947 இருந்து 1969 18 ஜனவரி வரைக்கும் முரளி என்ன வாசிக்கப்பட்டதோ அது எல்லாம் கேட்டாங்க. अब कहे ये सिर्फ 2 शब्द सुने. அப்ப சொல்வாங்களா இல்லனா வெறும் 2 வார்த்தைகளை கேட்டாலே சொல்வாங்களா? 2 शब्द सुने भी उसके अंदर से भी आवाज निकली जो पाना था सो पा लिया. அவங்களோட வாயால கூடயும் இந்த விஷயம் வரணும், என்னன்னா என்ன கிடைக்கணும்னு இருந்ததோ அது கிடைச்சிடுது. और ऐसे नहीं आज पा लिया कल अनिश्चय बुद्धि हो गई. அப்படியும் இல்ல இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கு அனிஷ்ட புத்தி ஆயிட்டாங்க.
आज बाप के बच्चे बने, जिंदा हो गए। இன்னைக்கு அப்பாவோட குழந்தை ஆனாங்க, அப்படி என்ன உயிர் எடுத்துக்கிட்டாங்க, कल मर गए, நாளைக்கு இறந்து போயிட்டாங்க. ऐसे भी नहीं। இப்படியும் இல்ல. अमरनाथ के बच्चे सदा काल के लिए அமர்நாத்தினோட குழந்தைகள் சதா காலத்துக்காக अमर। அமர். फिर उनको कोई अनिश्चय बुद्धि बना ही नहीं सकता दुनिया में। பிறகு அவங்கள உலகத்துல யாருமே அனிஷ்டை புத்தியாக ஆக்க முடியாது. ऐसे निश्चय बुद्धि। இப்படிப்பட்ட நிச்சய புத்தி. ऐसी क्या बात है? हाँ? அந்த பாய் கேக்குறாங்க, அப்படிப்பட்ட விஷயம் என்ன இருக்கோ பாபா? इतना दृढ़ मैंने संकल्प करके बैठ जाएगा, एकदम हिलेगी नहीं। அந்த அந்த பாய் கேக்குறாங்க, அப்படிப்பட்ட என்ன விஷயம்? அந்த அளவுக்கு உறுதியான தன்மையை எடுத்துக்கிட்டு சங்கல்பத்தை பண்ணி உட்கார்ந்துடுவாங்க. मजबूत हो गया हो। பாபா சொல்றாங்க, அவங்க பவர்ஃபுல் ஆயிருப்பாங்க. बाबा ये सन्मुख देखने की बात है या टीवी रेडियो या उनसे सुनेंगे तो भी हैं? அந்த மாதாஜி கேக்குறாங்க, பாபா இது நேர்முகமா கேக்குற விஷயமா இல்லனா டைரக்டா நேர்முகமா கேக்குற விஷயமா இல்லனா டிவி ரேடியோ மூலமா கேட்டாலும் நடக்குமா? सन्मुख देखने की बात है कि सन्मुख देखे तो पक्का दृढ़ निश्चय बैठ जाएगा कि मेरा बाप आ गया। இப்போ நேர்முகமா பார்த்தா பக்கா திருட நிச்சயம் ஆயிடுமா என்னோட அப்பா வந்தாங்கன்னு? या टीवी या टीवी में भी देखें तो भी चलेगा। हाँ। இல்லன்னா டிவில பார்த்தாலும் நடக்குமா? अच्छा, சரி. टीवी के जो देखना है और टीवी में जो कानों से सुनना है, டிவில என்ன பாக்குறாங்களோ பிறகு டிவி மூலமா காதால என்ன கேட்பாங்களோ उससे वातावरण बनता है। அது மூலமா வாतावरणம் உருவாகுமா என்ன? है? वातावरण का बनना और वातावरण का बिगड़ना இப்போ வாतावरण உருவாகிறது இல்லனா வாतावरण கெட்டு போகிறது, ये चैतन्य के द्वारा होगा இது चैतन्य மூலமா ஆகுமா या जड़ टीवी के द्वारा होगा? இல்லனா ஜட டிவி மூலமா ஏற்படுமா? है? चैतन्य के द्वारा होगा। चैतन्य மூலமா ஆகும். टीवी से कैसे हो जाएगा? டிவி மூலமா எப்படி ஆயிடும்? सन्मुख आएगा तब उसका प्रयोग। है सनमुख हो जीव मोहि जब ही जन्म कोटि अगनाश तब ही। और तुलसीदास तो समझते थे करोड़ों जन्म होते हैं। எப்படின்னா நேர்முகத்துல எப்போ வராங்களோ பகவானோட நேர்முகத்துல எப்போ வராங்களோ அப்போ அநேக ஜன்மங்களினோட பாவம் எல்லாம் எரிச்சு சாம்பல் ஆயிடும் என்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த துளசிதாஸ் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது நிறைய ஜன்மங்கள் இருக்கும், கோடி ஜன்மங்கள் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டாங்க. करोड़ों जन्म लेने के बाद फिर मनुष्य तन मिलता है। கோடி ஜன்மங்கள் எடுத்துக்கிறதுக்கு பிறகு மனிதனோட ஜன்மம் கிடைக்கும். वो थोड़े ही जानते थे कि 84 का ही चक्कर है। அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா என்ன 84 ஜன்மத்தினோட சக்கரம் தான் சொல்லி? हाँ, हमको तो पता चल गया है இப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு कि 84 जन्मों के भी पाप 84 ஜன்மங்களினோட பாவம் கூடயும் नष्ट हो जाते हैं। कब? நஷ்டம் ஆயிடும் எப்போ? जब भगवान के साक्षात सन्मुख मिलन हो। எப்போ பகவானோட சாக்ஷாத் சந்திப்பு அப்படின்னா நேரடியா நம்ம பிராக்டிகலி சந்திக்கிறோமோ அப்போன்னு சொல்றாங்க.